ராமநாதபுரம் மாவட்டத்தையே குலுக்கிய சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா மனசையும் ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம். ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவியை 22 வயது முடிஞ்ச ஒரு பையன் கதற குத்தியே கொண்டிருக்காங்க. இது ஒருதலை காதலால் நடந்தப்பட்ட கோர சம்பவம். இது என்ன நடந்துச்சு, இதனுடைய பின்னணி என்னன்றதை இந்த பதிவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்கு போயிடலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பக்கத்தில் சேரானுக்கோட்டை அப்படின்ற ஒரு மீனவ கிராமம். அந்த கிராமத்தில் நடந்த கோர சம்பவத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கவிதா தம்பதியான அவங்களுக்கு 2 பெண் குழந்தை பிறக்குது. மூத்த பெண்மணி பேரு ஷாலினி. அவங்க தான் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. சேரானுக்கோட்டை பகுதியில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க. வெளியே படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாதனால அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த பகுதியிலேயே வசிக்கின்ற முனியசாமி, அவரு 22 வயது முடிந்த ஒரு மாணவன். அவன் மீன் தொழில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஷாலினி அவங்க பள்ளிக்கூடத்துக்கு 1 கிலோமீட்டர் தொலைவிட நடந்து போய் படிச்சுட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது 2 பேருக்கும் ஒரு காதல் மலருது. அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் ஷாலினியுடைய பெற்றோருக்கு தெரிய வருது. அதனால ஷாலினி பெற்றோர்கள் கண்டிக்கிறாங்க. யார அப்படின்னா ஷாலினிய, நீங்க நல்லா படிக்கக்கூடியவங்க, நீ ஏன் இந்த வேலையை பண்ற, இது பண்றது மூலம் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி கண்டிச்ச உடனே ஷாலினி மாணவி அதை விட்டு வெளியே வர்றாங்க காதல்ல இருந்து. அதுக்கப்புறம் அவங்க தானா படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இது நடந்து போகும்போது ஒரு 500 மீட்டர் கேப்ல எந்த நடமாட்டமும் இல்லாத இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்க்கை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முனியசாமி மன விரக்தி ஆயிடுறான். இப்போ முன்ன மாதிரி என் கூட பேச மாட்டேன்றான் மாணவி அப்படின்ற மன வருத்தத்துல என்ன பண்றது தெரியாம அவன் தன் வசம் இழுக்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள், எப்ப எங்க போறான்னு பாக்குறது, பேச ட்ரை பண்றது, இது மாதிரி பண்ணிட்டுங்கிறாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது மாணவியானவங்க மறுபடியும் பெற்றோர்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றான், என்னால படிக்க முடியல அப்படின்னு பெற்றோர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. உடனே பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, முனியசாமி பெற்றோர்களுக்கு போய் வலியுறுத்துறாங்க, இது மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான் என் பிள்ளைய, இது கண்டிச்சு வைங்க அப்படின்ற பெற்றோர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதை கேட்காம முனியசாமி மீண்டும் ஷாலினிய, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறான். இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இப்ப கிட்டன்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஷாலினி மாணவி 12th படிக்கிற மாணவி பள்ளி சீருடையோட பள்ளிக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய நண்பர்களோட. அப்போது ஒரு 500 மீட்டர் கேப்ல அவன் பேச பக்கத்துல வர்றான் முனியசாமின்றவங்க. வரும்போது பக்கத்துல காய்கறி வெட்டுற கத்தியை வச்சு இடுப்பு சொல்லிக்கிட்டு வந்திருக்கான். பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது பேசதான் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு விலையை போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே, முதுகுக்கு பின்னாடி, கழுத்துக்கு பின்னாடியே காய்கறி கட் பண்ண வச்சிருந்த கத்தியை வச்சு தடவை குத்துறான். உள்ள ரத்தம் பீசிக்கிட்டு அடிச்சிருக்கு. அதை பார்த்த சக தோழிகள் இதை சொல்றதுக்காக நல்ல தெளிக்க ஓடி போய் கிராம மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி முனியசாமி குத்திட்டான் அப்படின்ட்டு. இதை கேட்டா இங்கிருந்து வரும்போதே அது மக்களை சொன்ன உடனே அவங்க விரட்டி தொடர்ந்து வர்றாங்க. அப்போது மறுபடியும் கண்ணு கீழே கண்ணத்திலேயே குத்துறான். 2வது குத்து. 3வது கழுத்துலயே மறுபடியும் குத்துறான். கதற ரத்த கோலத்துல மாணவி துடிச்சுட்டு இருக்கிறாங்க பள்ளி சீருடையில. அதோட அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, குத்திட்டான். அதோட பயந்து பக்கத்துல இருக்கின்ற போலீஸ் நிலையத்துக்கு, காவல் நிலையத்துக்கு போய் சரணடைஞ்சிடறான். நான் இந்த மாணவியை கொடுத்துட்டேன், இது ஒருதலை காதல், நான் காதலிச்சேன், அவன் காதலிக்கிறேன், அந்த காரணத்துக்காக கொடுத்துட்டு வாக்குமூலம் கொடுக்குறான். அதோட பெற்றோர்கள்லாம் இவனை மாணவியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. ஆனா இங்க பார்க்க முடியாது, நீங்க ராம்நாடு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மன விரக்தியான காரணம் தூக்கிட்டு ராம்நாடு ஜிஹெச் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இங்க போய் ஒரு சில நொடிகள்லயே மாணவி இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம அந்தந்த கிராமப்புறங்கள்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஆனா இங்க நர்ஸ் இல்ல, டாக்டர்ஸ் இல்ல. ஒரு எமர்ஜென்சிக்கு அவனா சின்ன விஷயத்துக்கு கூட காய்ச்சல்னாலே இங்க ஜிஹெச்சுக்கு கூட்டி போயிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதனால இதனால காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது முனியசாமி என்ன பண்றது அப்படின்ட்டு பெற்றோர்கள்லாம் காவல் நிலையத்துக்கு முற்றுகையிடுறாங்க. இங்க அவனை ஒப்படைக்க, நாங்க அவனை பொண்ணாத என்னுடைய மாணவிக்கு சாத்தி அடையும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எந்த போலீஸ்காரங்க உள்ள அலோவ் பண்ணல. அப்போது பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்போ முற்றுகையிட்டு நாங்க இந்த படத்தை தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மாணவியை ரோட்லயே வச்சு போராட்டம் பண்றாங்க. இது மாதிரி ஒரு கோர சம்பவம்
தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லை. இது ரீசெண்டாக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில், அதுவும் ராமேஸ்வரம் பக்கத்தில் சேரான்கோட்டை என்ற மீனவர் கிராமத்தில் நடந்த விஷயம். இது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. எப்படி பெண் குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தொடர ஆரம்பிச்சிச்சு இந்த சம்பவத்தை தொடர்ந்து. இதுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய டோல் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 181. இது வந்து விமனுக்கான பாதுகாப்பு நம்பர். விமனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், இங்கே மனசளவுல இருக்கட்டும், இல்லை கணவர் தொந்தரவு பண்ணுறாங்கன்ற இடமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் 181 கால் பண்ணி பேசினீங்கன்னா அதை எப்படி சரி பண்ணுன்றதுக்குமே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்டில். இது கலெக்டர் ஆஃபீஸர் கீழே அங்கே தான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பள்ளி படிக்கிற குழந்தைகளுக்குன்னே 1098 அப்படின்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அது எல்லா பள்ளி புக்லையுமே பின்னாடி இருக்கு. அதை ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் இது மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்னப்பட்ட பிரச்சனை இருந்தாலுமே 1098 கால் பண்ணிங்களே, அங்கே மனநல ஆலோசகர் இருக்கிறாங்க. அவங்க அந்த விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகணுன்றது அவங்க நல்லாவே தெரியும். அவங்க அனுபவப்பட்டவங்க இருக்காங்க. பெற்றோரை நீங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த டோல் ஃப்ரீ நம்பர், கவர்மெண்டால கொடுக்கப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பரை பயன்படுத்துமாறு இந்த பதிவில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா மாணவருடைய புக்கிலுமே 1098 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு எல்லா கலெக்டர் ஆஃபீஸருமே ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது கால் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெளிவாக பேசிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு ஒரு லவ் அஃபேர் இருக்கு, சொன்னால் கேட்க மாட்டாங்க, இல்லை ஒரு பையன் வந்து டார்ச்சர் பண்ணுறான், இல்லை பிள்ளை வந்து படிக்க மாட்டேங்குது, இல்லை வேற மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்காங்க அப்படின்னா கூட குடும்பத்தில் உள்ளவங்களும் கால் பண்ணி பேசலாம். சப்போஸ் அது குடும்பத்தில் அவன் அம்மா அப்பா டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை அவன் அப்பா வந்து பிள்ளையை அடிக்கிறாங்க அப்படின்னா கூட பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கூட 1098 டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் பயன்படுத்துகிறாங்க. இது பயன்படுத்தும் போது என்ன உங்களுக்கு எது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமாக 100% வரை எந்த பிரச்சனை வராது. இது கான்ஃபிடன்ஸ் இல்லை. கவர்மெண்ட் கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸியலாக பாதுகாப்பாக உங்கள் டீட்டெயில் வச்சுருப்பாங்க. யார் சொன்னாங்க, எங்கேருந்து கால் பண்ணாங்க, கால் பண்ண நம்பர் என்ன அப்படின்ட்டு யாருக்கு என்னன்னு சொல்லவே மாட்டாங்க. இது முழுக்க கான்ஃபிடன்ஸியல். அதனால் பயப்படாமல் 1098 கால் பண்ணுங்க. கால் பண்ணி குழந்தையுடைய மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து உடல் எந்த பிரச்சனையாக யாரும் ஹரேஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எது மாதிரி பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் முக்கியமாக மாணவர்களுக்கு பேஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் 1098 பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. அதுக்கு பெற்றோர்கள் நாங்கள் இந்த பதிவு மூலம் உங்களை ஒப்படைக்கிறேன். இது மாதிரி ஆளுகளுக்கு எது மாதிரி தடையில கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. முக்கியமா ஒவ்வொரு பெண் குழந்தையா இருக்கட்டும், ஆண் குழந்தையா இருக்கட்டும், அவங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும். அதை தொடர்ந்து பெற்றோருக்குமே இந்த தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இந்த பதிவை சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you all.